வணக்கம். டெத் டு அமெரிக்கா, டெத் டு இஸ்ரேல். இன்தகாம் என்கிற இந்த வார்த்தையை ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இன்னைக்கு எழுப்ப தொடங்கிவிட்டார். டொனால்ட் ட்ரம்ப், நேதன்யாகு, அதாவது அமெரிக்கா, இஸ்ரேல் இரண்டு நாடுகளுமே ஒரு மிகப்பெரிய பயத்தில் நடுநடுங்கி போயிருக்கிறார்கள். அலி கமனேனியுடைய மரணத்திற்கு பின்பு ஈரானை முடக்கிவிட்டதாக எந்த கனவை அவர்கள் காண்டினார்களோ, அலி கமனேக்கு பின்பு வேற யார் ஈரானை நடத்த போகிறார்கள், அங்க ரெஜிம் சேஞ்சை சொடுக்கு போட்டு நாங்கள் மாற்றிவிடுவோம் என்று எந்த கனவை டொனால்ட் ட்ரம்ப் அண்ட் நேதன்யாகு பார்த்து வந்தார்களோ அந்த கனவு பலிக்கவில்லை. இன்னும் அக்ரெசிவாக, இன்னும் மிகப்பெரிய தாக்குதல்களுடன் ஈரான் ஒட்டுமொத்த அமெரிக்கா பேசஸ்களை எந்த அளவில் சுக்குநூறாக்கி வருகிறது என்று நீங்க பார்க்க வேண்டும். அமெரிக்காவின் மிகப்பெரிய போர் கப்பல் USS இப்ராஹிம் லிங்கன், அதன் மீது 4 மிசைல்ஸ்களை ஈரான் தாக்கியதாக ஒரு தகவல் வருகிறது. அமெரிக்கா இல்ல அப்படியெல்லாம் நடக்கவில்லை, நாங்க அந்த மிசைல்ஸ்களை ஆகாயத்திலேயே அழித்து விட்டோம். ஆனால் வெளிவரக்கூடிய தகவல் படி நீங்க பார்த்தீர்கள், அமெரிக்க போர்க்கப்பலில் ஏராளமான நபர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். குறைஞ்சபட்சம் 4 ராணுவ வீரர்கள், அமெரிக்காவின் ராணுவ வீரர்கள் உயிரிழந்ததாக ஒரு தகவலும் வெளிவந்திருக்கிறது. இது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு இடத்தில் மட்டும் இந்த தாக்குதல் நடக்கவில்லை. ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான நாடுகள், முக்கியமாக அரபு நாடுகளில் எங்கெல்லாம் அமெரிக்காவுடைய ராணுவ படை இருந்ததோ, எங்கெல்லாம் அமெரிக்காவுடைய ஏர்போர்ஸ் இருந்ததோ, அந்த அனைத்து இடங்கள்லையுமே ஈரானுடைய அடுத்த தாக்குதலை தாக்குப்பிடிக்க முடியாமல் இன்னைக்கு டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பதிலை கொடுத்திருக்கிறார். நான் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறேன் என்று. ஆனால் இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் மிக முக்கியமான விஷயத்தை நீங்க பார்க்க வேண்டும், கவனித்து பார்க்க வேண்டும். எந்த டொனால்ட் ட்ரம்ப் அண்ட் நேதன்யாகு ஈரானை ஒரு சாதாரண நாடாக பார்த்தார்களோ, இன்னைக்கு ஈரானுடைய பதிலடி தாக்குதலை பொறுத்து கொள்ள முடியாமல், ஏன்னா அங்கிருந்து அமெரிக்க மக்களும் இன்னைக்கு கேள்வி கேட்க தொடங்கிவிட்டார்கள். இன்னொரு நாட்டுக்காக போய் எதற்காக நம் நாட்டு ராணுவ வீரர்கள் உயிரிழக்க வேண்டும் என்று. ஏற்கனவே அமெரிக்க ராணுவ எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே எச்சரிக்கை கொடுத்ததுதான். இந்த இடத்தில் நீங்க பார்க்க வேண்டும், 28ஆம் தேதி பிப்ரவரி மாதம் காலை 11:30 இஸ்ரேல், அமெரிக்கா இரண்டு நாடுகளுமே ஒன்றாக ஒரு கம்பைன்ட் அட்டாக்கை ஈரான் மீது தாக்குகிறார்கள். மாலை 3 மணி அளவில் ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட் அங்கு நடக்கிறது. 30க்கும் மேற்பட்ட பாம்ஸ்களை அலி கமனேயி அவருடைய ஆபீஸ், அவருடைய ரெசிடென்ஸ் எல்லாமே ஒரு இடத்தில் தான் இருக்கிறது. அந்த இடத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடக்கிறது. இந்த தாக்குதலுக்கான வீடியோ காட்சியை நீங்க பார்க்க வேண்டும். இது சேட்டலைட் இமேஜ், நீங்களே பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டிச் செல்வதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. எங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். அதற்கான காரணம், நாங்கள் காட்டக்கூடிய உண்மைகள் உங்களிடம் வந்து சேரக்கூடாது என்று. இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரணமான விஷயங்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாய், ஹலோ, வணக்கம், உங்களுடைய கேள்விகள், கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதை தாண்டி இந்த வீடியோவை பகிர்வதற்காக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடியவர்கள் அதையும் செய்யலாம். அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து. இந்த தாக்குதல் நடந்து முடிந்த அடுத்த நிமிடமே அமெரிக்க பிரசிடென்ட் கொடுத்த பதில் என்ன? That such a person has been killed who is the biggest villain in the world at this time. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நபர் உலகத்தின் மிகப்பெரிய வில்லன் அலி கமனேயை பற்றி டொனால்ட் ட்ரம்ப் எடுத்து வைத்த இந்த வார்த்தை. ஆனால் உண்மை என்ன? அனைவருக்குமே தெரியும். பவர் சேஞ்ச் அமெரிக்காவுடைய நோக்கம், இஸ்ரேலுடைய நோக்கம், பவர் சேஞ்ச் இன் ஈரான். ஆனால் இந்த கனவு எந்த அளவில் அளிக்கப்பட்டது என்று நீங்க பார்க்க வேண்டும். எந்த அளவில் அலி கமனேய் போன வருடம் 12 நாட்கள் அந்த ஒரு போர் வெடித்தது. இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான், இந்த 3 நாடுகளுக்கு நடுவே. இஸ்ரேல், அமெரிக்கா ஒரு பக்கம், ஈரான் ஒரு பக்கம். அன்னைக்கே சுப்ரீம் லீடர் கமனேய் ஒரு மிக முக்கியமான முடிவு எடுத்தார். என்ன முடிவு? 4 ஸ்டேஜஸ், 4 லெவல், நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்.
லீடர்ஷிப் உடைய 4 ஸ்டேஜ் அரேஞ்ச்மெண்ட்டை அன்னைக்கு அவர் தயார் செய்து விட்டார், போன வருடமே. என்ன ஸ்டேஜ் லெவல்? இதை நீங்க பார்க்க வேண்டும். ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் இஸ் இமீடியட் சக்சஸர். என்னை சுட்டு கொன்று விடுவார்கள், என்னை அழித்து விடுவார்கள், பாம்பு போட்டு என்னை கொன்று விடுவார்கள், எனக்கு தெரியும். அப்படி என்னை கொன்று விட்டால் எனக்கு அடுத்தபடியாக யார் இருக்க வேண்டும் என்கிற அந்த நபரை உடனடியாக நியமிக்க வேண்டும். அது ஒரு நபர் கிடையாது. அவரை கொன்றால் அடுத்த நபர், அவரை கொன்றால் அடுத்த நபர், அதற்கு அடுத்த நபரையும் கொன்று விட்டால் அதற்கு அடுத்த நபர், அதற்கு அடுத்த நபர். அதாவது ஒரு நபர் சுப்ரீம் லீடராக பதவியேற்ற அடுத்த நிமிடமே கீழே இருக்கக்கூடிய 4 நபர்களை நியமித்து விடுவார்கள். அப்போ ரெஜிம் சேஞ்சிற்கான அந்த கனவு முடிந்து விட்டது. 2வது லெவல், நெக்ஸ்ட் பேக்கப். இஃப் 2 to 4 regime, anyone killed, unreachable or incapable, தன்னுடைய கடமையை சரியாக பார்க்க முடியாத நபர், அவரை ட்ரேஸ் செய்ய முடியவில்லை, தொடர்பு கொள்ள முடியவில்லை, அல்ல கொல்லப்படும் போது அடுத்த லெவல் ஆஃப் ரெஜிம் தயாராக இருக்க வேண்டும். டு கேரண்டி த கண்டினியூயிங் ஈவன் இஃப் மல்டிபிள் பீப்புள் ஆர் டேக்கன் அவுட் அட் ஒன்ஸ். எவ்வளோ பியூட்டிஃபுல்லான இந்த ஐடியான்னு நீங்க பாருங்க. ஒரே நேரத்தில் பல நபர்கள் கொல்லப்பட்டால் கூட அடுத்தடுத்து அந்த கண்டினியூட்டி இருக்க வேண்டும் என்கிற அந்த பார்வை அலி கமனேயுடைய இந்த பார்வை. ஏன்னா அலி கமனே கொல்லப்பட்ட போது அந்த பாம்பிங் விஷுவல்ஸை நீங்க பார்க்கும்போது அலி கமனே, அவருடைய மகள், அவருடைய மருமகள், அவருடைய மருமகன், பேரன்பேத்தி, இதை தாண்டி 40க்கும் மேற்பட்ட ஹை ஆஃபிஷியல்ஸ்களுடன் அலி கமனே அந்த தருணத்தில் ஒரு மீட்டிங்கில் இருந்திருக்கிறார். மொசாதுடைய இன்வால்வ்மெண்ட் நிச்சயமாக இங்கே இருந்திருக்கிறது. ஏன்னா ஈரானுடைய மிகப்பெரிய வீக்னஸே மொசாதுடைய இன்வால்வ்மெண்ட் தான். அங்க இருக்கக்கூடிய உளவு பார்க்கக்கூடிய நபர்கள் அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த தகவல் படிதான் அந்த அட்டாக்கே நடந்திருக்கிறது. இல்லை என்றால் அலி கமனேயை பற்றி அவர் எங்கே இருக்கிறார், எங்கே போனார், எங்கே வந்தார் என்கிற இந்த விளக்கம் எல்லாம் யாருக்குமே தெரியாது. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் யாருக்குமே தெரியாது. உள்ள இருக்கக்கூடிய ஒரு உளவாளி தான் இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்ததாக அங்கே நம்புகிறார்கள். ஈரானுடைய வீக்னஸே மொசாத்ல இருக்கக்கூடிய நபர்கள் ஈரானில் இருக்கக்கூடிய ஏராளமான நபர்களுக்கு பணத்தை கொடுத்து மாற்றியிருக்கிறார்கள். 2வது, இந்த இடத்தில் நீங்கள் இன்னொரு விஷயத்தை பார்க்க வேண்டும். இந்த 4 ஸ்டேஜ், இதை தாண்டி இப்போ அடுத்த லீடர்ஷிப் யார் என்று அந்த கேள்வி. யார் இப்போ இந்த அளவில் அக்ரெசிவாக வேலை பார்க்கிறார்கள்? இன்திகாம், ஒரு போர்ஷன் வார்த்தை, உருதுவிலும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள். கோடிக்கணக்கான மக்கள் ஈரானில் இருக்கக்கூடிய ரோடுகளில் களமிறங்கி தன்னுடைய தலைவருக்காக சோக கண்ணீரை வடித்தது மட்டுமல்லாமல், பாகிஸ்தான் எடுத்துக்கொள்ளுங்கள், இந்தியா எடுத்துக்கொள்ளுங்கள், உலக நாடுகளில் ஏராளமான மக்கள் இன்னைக்கு ரோட்டில் இறங்கி அமெரிக்கா போன்ற நாடுக்கு பதிலடியை கொடுத்து வருகிறார்கள். இந்த இடத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா அடுத்த ரெஜிம் சேஞ்சும் நடந்திருக்கிறது. அதை நீங்க பார்க்க வேண்டும். 3 ப்ரொவிஷனல் கவுன்சில் இந்த இடத்தில் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. பிரசிடென்ட் மொசாத் பொசக்ஷின், இவர் அடுத்த பிரசிடென்ட், இவர்கள் கையில் உடனடியாக இந்த கவுன்சில் போயிருக்கிறது. ஜுடிஷரி ஹெட் குலாம் ஹுசைன் மொஹசேனி மற்றும் ஒரு சீனியர் எரிக் அத்தோயா அல்ஜரியா அராஃபி, ஒரு மௌலானா, இந்த 3 நபர்களுடைய தலைமையில் இந்த கவுன்சிலை அமைத்திருக்கிறார்கள். 2வது நீங்க பார்த்தீர்கள்னா ஹூ இஸ் ஆஃப்டர் கமேனி என்கிற ஒரு கேள்வியும் வருகிறது. இதில் நீங்க பார்த்தீர்கள்னா மோஜ்தபா கமேனியை அடுத்த சுப்ரீம் லீடராக, இன்ட்ரம் லீடராக அறிவித்திருக்கிறார்கள். 56 வயதான கமேனியுடைய மகன், 2வது மகன், இவர்தான் இப்போ அடுத்த சீஃப் சுப்ரீம் லீடர் ஆஃப் ஈரான். அலி லரிசானி, a long-term loyalist and secretary of Supreme National Security Council, இவர் அடுத்த படியாக லைன்ல இருக்கிறார். குலாம் ஹுசைன் மொஹசேனி, இவர் அதற்கு அடுத்து பார்த்தீர்கள்னா ஹுசைன் கமனேனி. அப்போ அடுத்தடுத்து இந்த சீரீஸ் ஆஃப் லீடர்ஷிப் நிச்சயமாக ஈரானில் இருக்கிறது. ஏன்னா நேற்று நீங்க பார்த்தீர்கள்னா கமனேனியை கொன்று விட்டார்கள், இதற்கு பின்பு ஈரானை யார் ஆளப்போகிறார்கள், ஈரானில் இருக்கக்கூடிய மக்களை யார் காப்பாற்றப் போகிறார்கள் என்கிற ஏராளமான செய்திகளை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆனால் உண்மை என்ன, அதை நீங்கள் பார்த்து விட்டீர்கள். சரி, அலி கமனேனியை பற்றி ஏராளமான செய்திகளும் வெளிவர தொடங்கி இருக்கிறது. அதை தாண்டி அலி கமனேனியை பற்றி
பல நபர்களுக்கு தெரியாத விஷயங்களையும் நாங்கள் இந்த பதிவில் உங்களுக்கு முன்பு எடுத்து வைக்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுமையாக கேளுங்கள். ரஷ்யா மற்றும் சைனா இந்த போரில் நிச்சயமாக குதிக்கப் போவதாக ஒரு தகவலும் கசிந்து கொண்டிருக்கிறது. இதை பார்த்தும் அமெரிக்கா, இஸ்ரேல் ஒரு மிகப்பெரிய அச்சத்தில் இருக்கிறார்கள். ஒட்டுமொத்த நாட்டு மக்கள், ஈரான் நாட்டு மக்கள் ரோட்டில் இறங்கி அலி கமனேய்க்காக போராடக்கூடிய அந்த காட்சிகளை நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். ஷியா முஸ்லிம் முக்கியமாக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கு ரோட்டில் இறங்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள், ரோட்டில் இறங்கி வருகிறார்கள். அலி கமனேயை பற்றி நீங்கள் ஆழமாக படித்து பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். இன்னைக்கு நேற்று இவர் தலைமை தாங்கின நபர் கிடையாது. 19 ஏப்ரல் 1939 பிறந்த அலி கமனேயி முஷாத் என் ஒரு மௌல்வி குடும்பத்தில் பிறந்த நபர். ஷாஹ் பாலிசிஸ் அதற்கு ஒரு மிகப்பெரிய அளவில் அட்வொகேசி செய்த நபரும் இவர் தான். அதாவது அமெரிக்காவை கண்டினியூஸ்லி அப்போஸ் செய்து கொண்ட ஒரு இஸ்லாமிக் ரூலை 1963 அதற்கு எதிராக ஒரு ஸ்பீச் கொடுத்ததற்கு பின்பு அவர் கைது செய்யப்படுகிறார். கொஞ்சம் கொஞ்சமாக ஈரான் மக்கள் அவருக்கு ஆதரவுக்கும் வருகிறார்கள். ஆன்டி கவர்மெண்ட் மூவ்மெண்ட் என்கிற பேரில் இந்த ஒட்டுமொத்த வேலையும் நடந்தது. அப்போ இருந்த அடுத்த பிரசிடென்ட் கொமேனி இவரை ஐடென்டிஃபை செய்து 1979 இஸ்லாமிக் ரெவல்யூஷன் ஈரானில் வரும்போது அவருக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கொடுக்கிறார். கொமேனி மறுபடி நாட்டுக்கு வருகிறார். இஸ்லாமிக் கவர்மெண்ட் இங்கே ஃபார்ம் ஆகிறது. கொமேனி காட் அ பிளேஸ் இன் ரெவல்யூஷனரி கவுன்சில். இப்போ எந்த கவுன்சிலை பற்றி நான் பேசுகிறேனோ இதே போன்ற கவுன்சிலில் அவருக்கு இடம் கிடைக்கிறது. டெபுட்டி டிஃபென்ஸ் மினிஸ்டராகவும் இவர் பதவியில் இருந்தார். 1981 ஒரு பாம் பிளாஸ்டில் கமேனி ஒரு ஸ்பீச் கொடுக்கும்போது தெஹரானில் அவர் மீது ஒரு தாக்குதலும் நடந்தது. இதே போன்ற இன்னொரு தாக்குதலில் அப்போ இருந்த பிரசிடென்ட் கொமேனி அவர் உயிரிழக்கிறார். கொமேனி உயிரிழந்ததற்கு பின்பு ஈரானுடைய 3வது பிரசிடென்ட்டாக கமனேனி பதவியேற்கிறார். அதற்கு பின்பு இன்னைக்கு வரை கமனேனி தான் அங்கே இருக்கக்கூடிய சுப்ரீம் லீடர். சுப்ரீம் லீடரை பற்றி நீங்கள் பார்த்தீர்கள்னா ரெஹபர் என்று பார்ப்பார்கள் இஸ்லாமிய முறைப்படி. அதாவது கடவுளுடைய ஒரு தூதகர் ரெஹபர். பிரசிடென்ட்டை விட, பிரைம் மினிஸ்டரை விட அனைத்தையுமே தாண்டி ஒரு ரிலீஜியஸ் பாதையில் இருக்கக்கூடிய நபர்கள் ரெஹபர் என்று கூறுவார்கள். பல நபர்கள் இவரை விமர்சிக்கக்கூடிய வேலையும் பார்க்கிறார்கள். ரொம்பவே கண்டிக்கக்கூடிய நபர், ரொம்பவே ஸ்ட்ராங் பிலீவர் ஆஃப் இஸ்லாம் என்கிற பல்வேறு விஷயங்கள். ஆனால் இவருக்கு சப்போர்ட்டில் இருக்கக்கூடிய நபர்களும் ஏராளமான நபர்கள். அமெரிக்கா தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய வளங்களை சுரண்டுவதற்காக ஏராளமான வேலைகளை பார்த்து வந்தது. இன்னைக்கு இந்த தாக்குதலுக்கு பின்பு புதிய ரெஜீம், அவருடைய மகன் அல்ல மற்ற அடுத்த தலைமுறை யாரெல்லாம் இன்னைக்கு ஈரானுடைய இராணுவத்தை கண்ட்ரோல் செய்து வருகிறார்களோ அவர்கள் ஒரு மிக பெரிய அளவில் மிடில் ஈஸ்டில் தாக்குதலை நடத்தி வருகிறார்கள். உதாரணத்திற்கு துபை பணக்காரர்களுடைய ஒரு அடைக்கலமான ஒரு இடம், ஒரு சேஃபஸ்ட் பிளேஸ், வேர்ல்ட் கேபிட்டலாக துபையை பார்த்து வந்தார்கள். அமெரிக்கர்களாக இருக்கட்டும், இந்தியர்களாக இருக்கட்டும், ஏராளமான நபர்கள், கோடீஸ்வரர்கள் துபையில் தன்னுடைய பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எல்லாத்தையுமே மாற்ற தொடங்கினார்கள். ஒன்று, அங்கே டாக்ஸ் ஃப்ரீ கண்ட்ரி. ரெண்டாவது, இட்ஸ் அ ஹெவன் ஃபார் மல்டிமில்லியன்யர்ஸ். அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கர்களும் இங்கே இதற்கு மேல் எங்களால் இருக்க முடியாது, சேஃப் கிடையாது என்கிற விஷயத்தை உணர்ந்து அங்கேருந்து தப்பித்து ஓடுவதற்கான வேலையும் பார்க்க தொடங்கியிருக்கிறார்கள். துபை ஏர்போர்ட்டில் கடந்த 2 நாட்களாக எந்த ஏர்கிராஃப்ட்டுமே இறங்கவில்லை, ஏறவில்லை. இன்னும் எத்தனை நாட்களுக்கு துபை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் மூடப்படும் என்று தெரியவில்லை. காரணம், துபையிலும் ஈரானுடைய தாக்குதல்கள் நடந்திருக்கிறது. இப்போது கடைசியாக 5 கேள்விகள். இந்த கேள்விகள் மிக முக்கியமானது. Will the Gulf countries or let's say Middle East now stand with Israel and America or not? இவ்வளோ நடந்ததுக்கு பின்பு கல்ஃப் நாடுகள், இஸ்லாமிய நாடுகள், ஏன்னா அங்கே ஷியா சுன்னியோடைய இஷ்யூ இருக்குது. பட் இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய சப்போர்ட்டும் ஈரான் பக்கம் திரும்பி இருக்கிறது. திஸ் இஸ் நாட் ஷியா சுன்னி வார் எனிமோர். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய நாடுகள் இப்போவும் இஸ்ரேல் அமெரிக்காவிற்கு உதவுவார்களா என்கிற கேள்வி. ஏன்னா எல்லா இடத்துலையுமே எக்கனாமிக்காக ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடந்திருக்கிறது. ஈரானில்
அடுத்தடுத்து தாக்குதல் நடந்தால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வெளியேற தொடங்குவார்கள். கிட்டத்தட்ட 13க்கும் மேற்பட்ட நாடுகளில் இந்த ஈரான் என்கிற பகுதி சுற்றி இருக்கிறது. அப்போது அவர்களால் அதை தாக்கு பிடிக்க முடியுமா என்கிற இந்த கேள்வி. ஹேஸ் இஸ்ரேல் காட் சக்சஸ்? இஸ்ரேலிற்கு சக்ஸஸ் கிடைத்து விட்டது. அவர்கள் நினைத்ததை அவர்கள் செய்து விட்டார்கள். நீங்கள் பார்த்தீர்களா? கிடையாது. ஏன்னா அவர்களுடைய நோக்கமே ரெஜீம் சேஞ்ச் இங்கே நடக்கவில்லை. இப்போ இருக்கக்கூடிய ரெஜீமை நீங்கள் கொன்றீர்கள்னா இன்னும் ஒரு ரெஜீம் அங்கே தயாராக இருக்கிறது. அப்போது ஒவ்வொருத்தரையும் நீங்கள் கொண்டுட்டே இருப்பீர்கள். ஆனால் அடுத்தடுத்த ரெஜீம் அங்கே வந்துக்குன்னே இருக்கும். திஸ் இஸ் வாட் த பிளான் விச் அலி கம்னேய் had done before he died. இன்னொரு இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள்னா ஈரான்ஸ் ஐடென்டிட்டி இஸ் ஆல்சோ as an oil rich country where there is a crude and area where oil movement happen. It is in the grip of Hormuz road. Hormuz ரொம்ப ஒரு குரூஷலான ஒரு இடம். ஈரானின் கட்டுப்பாட்டில் இது இருக்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய 20-30% கச்சா எண்ணெய் இந்த பகுதியில் இருந்து தான் டிராவல் செய்கிறது. இன்னும் சொல்ல போனால் இந்தியாவிற்கு 50-60% எண்ணெய் இதே ரூட்டில் தான் வருகிறது. ஒரு 20-22 மைல்ஸ் ஒரு நேரோ சி ரூட்னு நீங்கள் பார்க்கலாம். ஈரான் ஏற்கனவே ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார்கள். இந்த விஷயத்தை சீரியஸாக எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த இடத்தில் எண்ணெய் கப்பல்கள் வந்தால் அதை நாங்கள் தாக்குவோம் என்று. மூன்றாவது, will Iranian army surrender when supreme leader Ali Khamenei has been killed? இது நேற்றிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். சுப்ரீம் லீடர் அலி கமினனி இறந்ததுக்கு பின்பு ஈரானுடைய ஆர்மி சரண்டர் செய்து விடுமா என்று. கிடையாது. ஈரானின் ஆர்மி மிக தெளிவாக எடுத்து காட்டியிருக்கிறது. வரலாற்றிலேயே நடக்காதபடி, இதுவரை நீங்கள் பார்க்காதபடி ஒரு தாக்குதலை இதற்கு மேல் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள். ஏன்னா நீங்கள் என்னுடைய ரெஹபரையை கொண்டிருக்கிறீர்கள். அலி கமனேயை ஈரான் மக்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஷியா கம்யூனிட்டியை சார்ந்த நபர்கள் அவரை ரெஹபராக தான் பார்த்தார்கள். ஷியா முஸ்லிம் ஆல் ஓவர் த வேர்ல்ட் ஆர் ஆன் த ரோட்ஸ் டுடே. அமெரிக்கா எம்பசிஸ்களை தாக்குகிறார்கள். அமெரிக்கர்கள் எந்த ஹோட்டலில் தங்கினால் கூட அவர்களை தேடி கண்டுபிடித்து அவர்கள் மீது தாக்குதல் நடக்கப் போகிறது என்கிற ஒரு இன்சைட் வார்னிங்கும் அமெரிக்க மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த சக்சஸர் யார் என்கிற அந்த கேள்வியும் வந்தது. அவருடைய 2வது மகன் இப்போ அடுத்த சக்சஸராகவும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இதுவரை ஈரானில் நடந்த அனைத்து சம்பவத்தையும் உங்களுக்கு நான் எடுத்து வைத்திருக்கிறேன். அடுத்தடுத்து பல செய்திகள் இதே விஷயத்தை பற்றி இன்றைக்கி நாடு முழுவதும் நாங்கள் காட்டப்போகிறோம். அதனால் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.